தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும் அதுதான் சொல்றது. ஆனா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறார். முதல்ல ஒரு மிகப்பெரிய கொடூரமான பொய் அது. அதை இவர் திருப்பி திருப்பி இந்த அது அரசியல் செய்யலாம், ஆனால் அசட்டுத்தனமாக பண்ணக்கூடாது. ரொம்ப சாரி ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக பண்ணுறாங்க. யூபிக்கு எங்கே வந்துச்சு காசு? யூபி இன்னும் இன்டர்னலாக டெவலப் பண்ணிச்சா? நம்ம எல்லா செக்டர்லேயும் வளர்ந்து நாட்டிலேயே 15% ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரிகளோட வேலை பண்ணுறவங்களில் 15% தமிழ்நாட்டில் இருக்காங்க. முதலீடுகள் 11,32,000 கோடி கொண்டு வந்திருக்கோம். அதை தாண்டி எல்லாமே கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று கன்வெர்ட் ஆதான்னு பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளில் மட்டுமே 35 லட்சம் 40 லட்சம் 35 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாயிருக்குன்னு ஒன்றிய அரசோட தரவுகள் சொல்லுது. எக்கானமி பூமாகுது. இந்தியா 6-7% வரும்போது மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் 11.19% வளர்ந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும்னு. ஏன்னா அவர் அங்கே ஒன்றிய அரசுல அமைச்சராக இருந்தவர். ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது. சரியா? ஒன்றிய அரசின் நிதியில் அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்லை, தமிழ்நாட்டின் நிதியில் யூபி வாழ்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் நம்ம கொடுக்குறோம்ல, ஒரு ரூபா கொடுத்தா 29 பைசா தான் நம்மளுக்கு வருது. மீதி காசு தான் எங்கே போகுது? இந்த மாதிரி மாநிலங்களுக்கு தான் போகுது.